ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறுத்தற் குறிகளை அறிதல் அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது, வாங்க பார்க்கலாம் ஒரு கொஸ்டின் ஆட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான நிறுத்தற் குறி தொடரை காண்க. ஆ, எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியும் அப்படின்றது. ஸோ எவ்வளவு பெரிய கரடி அப்படின்னாலே ஆச்சரிய குறி தான் வரணுங்க, கேள்வி வரக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதே தவறாயிருது. ஓகேவா? எவ்வளவு பெரிய கரடி. ஸோ இங்க ஆச்சரிய குறி கரெக்ட். ஓகேவா? ஸோ இதுல ஒண்ணு சொல்றேன், ஒவ்வொன்றா வரவும் சொல்றேன். இந்த அரை புள்ளி எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எழுவாய பல இடத்துல யூஸ் பண்ணும்போது வரணும். ஓகேவா? இதை நான் எதுவும் எழுதல, நான் தனியா இதை கிளாஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் என்ன சொல்றேன்னா கவனிச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். மறுபடியும் கரிகாலன் கனக விசயருடன் போரிட்டான், கரிகாலன் வென்றான் அப்படின்னு சொல்லாம கரிகாலன் படையெடுத்து சென்றான் ஒரு இந்த புள்ளி வைக்கணும். இது என்ன சொல்லுவாங்கன்னா அரை புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு 2-3 கொஸ்டின்ல உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்போ இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஓகேவா? ஸோ கவனிச்சுக்கோங்க. அரை புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த அரை புள்ளி நமக்கு எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு எழுவாய் கரிகாலனை பற்றி சொல்ல போறோம். திரும்பியும் கரிகாலன் 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 யூஸ் பண்ணாம அந்த அரை புள்ளி போட்டு அப்படியே கண்டினியூவா இப்போ பாத்தீங்கன்னா உங்க பேரை சொல்லிக்கோங்க. ஸோ ராம் நன்றாக படித்தான், தேர்வில் வெற்றி பெற்றான், என்னாச்சு அப்புறமா அரசாங்க வேலையை வாங்கினான். இந்த இடத்துல எல்லாம் கமா போடாம இந்த அரை புள்ளி யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடன்பாடு இல்லைன்னா எதிர்மறை கருத்துக்கள். இப்ப நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான், அந்த இடத்துல நல்லவன் வாழ்வான் அரை புள்ளி, தீயவன் தாழ்வான் அப்படின்ற இடத்துல வரும். கண்டிப்பா வராது. அப்படின்றது உணர்ச்சி வாக்கியம், ஆச்சரியக்குறி மட்டும் தான் வரணும். அப்படி பார்த்தாலே நம்ம எல்லாத்தையும் ரவுண்ட் கட்டி தூக்கிடலாம். ஓகேவா? சோ இப்ப ஈஸியா இருக்கும். பி இஸ் த ரைட் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் வரதுல பார்க்கலாம். இப்ப இது மட்டும் பார்த்துக்கோமா? சோ இந்த உணர்ச்சி வாக்கியம், இதுல நமக்கு கரெக்டான ஆன்சர் உணர்ச்சி வாக்கியம், வியப்புக்குறி. அப்படித்தானே? எங்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல். இந்த இடத்துல எல்லாம் வரும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வியப்பு, தமிழின் இனிமைதான் என்னே. அச்சம், பாம்பு பாம்பு அப்படின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவலம், அந்தோ இயற்கை அழிகிறதே. இது எல்லாத்துலயும் இது என்ன வரும்? வியப்பு குறி வரும். ஓகேவா? இது எல்லாத்துலயும் இந்த வியப்பு குறி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற் குறி அறிக. ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த தொகை சொற்களை விரித்து எழுதும் போது இந்த முக்கார் புள்ளி வரும். ஓகேவா? சோ இது நமக்கு முக்கார் புள்ளி. இது தெரியும்ல உங்களுக்கு. இது அரை புள்ளி, சாரி, இது கார் புள்ளி, இது அரை புள்ளி, இது முக்கால் புள்ளி, முழு புள்ளி. ஓகேவா? இது கால் புள்ளி, இது அரை புள்ளி, இது முக்கால் புள்ளி, இது முழு புள்ளி. ஓகே? சோ இது எங்க இருக்குன்னா தொகை சொற்களை விரித்து எழுதும் போது வரும். ஓகேவா? தொகை சொற்களை விரித்து எழுதும் போது வரும். ஓகேவா? சோ தொகை சொற்களை விரித்துனா இப்போ பாத்தீங்கன்னா முத்தமிழ், இயலிசை நாடகம் அப்படின்ற இடத்துல இதான் வரும். ஓகேவா? சோ அதான் ஆப்டானது இதான். ஓகே? சோ இதே மாதிரி இங்க எதுனா முக்கணி, மாப்பலா, வாழை அப்படின்னா முக்கணி போட்டு இந்த புள்ளி வச்சா நீங்க விரிச்சு எழுதணும். புரிஞ்சா? சிம்பிள். அடுத்தது, சரியா நிறுத்தற் குறி கொண்டதை எழுத சொல்லிருக்காங்க. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். ஓகேவா? இப்போ திருக்குறளை பற்றி தான் திரும்ப சொல்றாங்க. அப்போ இந்த அரை புள்ளி போட்டுட்டுதான் எழுதாத அறிஞர், கமா, எழுத்தாளர் இலர். ஓகேவா? புள்ளி. இப்போ முடிஞ்சிச்சு. பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகிறது. அப்போ இது ஏன் தெரியுதா? இது கரெக்டா தப்பா? இப்ப சொல்லுங்க. இந்த இடத்துல ஏன் வந்துச்சுன்னா திருக்குறள் பற்றி தான் மறுபடியும் கன்டினியூ பண்ண போறோம். இப்போ திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர் புள்ளி வச்சுட்டு திருக்குறள் பற்றி எழுதாத அறிஞர், எழுத்தாளர் இலர் அப்படின்னா கரெக்ட். புரியுதா? இப்ப மறுபடியும் அதே அதே இதான் நம்ம திரும்ப சொல்ல போறோம் அப்படின்னா இந்த அரை புள்ளி போட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ராமன் நன்றாக படித்தான் புள்ளி வச்சுட்டு ராமன் தேர்வில் வெற்றி பெற்றான்னு சொல்றதும், ராமன் நன்றாக படித்தான் ஒரு அரை புள்ளி போட்டுட்டு நான் தேர்வில் வெற்றி பெற்றான்னு சொல்றதும் ஒண்ணுதான். புரியுதா? அதுதான். அப்ப நமக்கு இதான் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதோட காரணம் புரிஞ்சு இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான நிறுத்தற் குறிகளை கொண்டு தொடரை தேர்வு செய்க. ஓகேவா? இந்த இரட்டை மேற்கோள் குறி நமக்கு எங்க வரும் அப்படின்னு சொல்றேன். இரட்டை மேற்கோள் குறி நமக்கு எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு அடிகளையோ ஒரு பொன்மொழிகளையோ நம்ம பண்ணும்போது, நம்ம மேற்கோள் காட்டும் போது நமக்கு இரட்டை மேற்கோள் குறி நமக்கு வரும். ஓகேவா? ஒரு அடிகளையோ ஒரு பொன்மொழியோ நமக்கு காட்டும் போது வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது என்னோடு பேசியதே அப்படின்ற ஒரு இதை சொல்லிட்டு என கேட்டான் கணியன். ஓகேவா? இது ஒரு மேற்கோள். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும். இந்த இடத்துல கமா வரும். சோ கமாவையும் நாங்க சொல்லிடுறேன். கமா நமக்கு எங்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா நிறைய, ஒரு 5 இடத்துல வரும். ஒண்ணு பாத்தீங்கன்னா இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த எண்ணிக்கையை சொல்றோம் இல்லையா? கமா 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 போடுவோம். அட்ரஸ் எழுதும் போது கமா கமா கமா.
அன்புள்ள நண்பான்னு எழுதும் போது கமா. ஓகேவா? சோ இப்போ அதே மாதிரி வினை எச்சங்கள் வரும் இல்லையா? இப்போ வந்து ராமன் தோட்டத்திற்கு சென்று கமா வாழை இலைகளை பறித்து கமா உணவருந்த எடுத்து வந்தான் புள்ளி. புரியுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள் நமக்கு வந்து கமா வரும். அப்புறம் அட்ரஸ்ல நம்ம வந்து கமா எழுதுவோம். அப்புறம் நம்ம யாரையாவது கூப்பிடும் அன்புள்ள நண்பா அப்படின்னு சொல்லும் போது நண்பா அந்த இடத்துல கமா வரும். ஓகேவா? சோ இது எல்லாமே நமக்கு வரும். சோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அப்ப இங்க வந்து என்ன பிரச்சனை? இரட்டை மேற்கோள் குறி இல்லாத அங்க வந்து பிரச்சனை. ஃபைன். சோ அடுத்தது பொருள்களை எண்ணும் இடத்தில் என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க. பொருள்களை நான் இப்ப சொன்னேன் 1, 2, 3, சொல்லலாமா? அன்பின் ஐந்திணைகள், குறிஞ்சி கமா, முல்லை கமா, மருதம் கமா. ஓகேவா? எல்லாத்துலயும் கமா தான் வரும். ஓகேவா? அப்ப ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியான நிறுத்தக்குறிகள் இடைப்பட்டது. முத்தமிழ் என்ன வரணும்? முக்கால் புள்ளி வரணும். அப்ப இதுதான் கரெக்ட். பி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா தொகை சொற்களை விரித்து எழுதும் போது முக்கால் புள்ளி வரணும். ஓகேவா? சரியான நிறுத்தற் குறியிடப்பட்ட தொடரை அறிக. நூல் பல கல் என்போர் பெரியோர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா ஒரு பொன்மொழி. நூல் பல கல் அப்படின்றது. அப்ப நமக்கு இப்படிதான் வரும். ஓகேவா? அப்ப திருக்குறள் அறம் கமா வரும். அப்படிதானே? அறம் பொருள் இன்பம் அப்படின்ற 3 வரும். அப்போ அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை. ஓகேவா? திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை அப்படின்ற நூல் மிகவும் புகழ் பெற்றது. நூலகத்தின் பயன் அறிவோம், அறிவு வளம் பெறுவோம். இதுல வந்து அரை புள்ளி வரணும், முக்கால் புள்ளி வராது. புரியுதா என்ன மிஸ்டேக் சொல்லிட்டு? ஓகே. சரியான நிறுத்த குறிப்பிட்ட தொடரை கண்டறிய. சொல் கேட்கிறேன் என்றான் கணியன். ஓகேவா? சொல் அந்த இடத்துல கமா வரணும். சொல் கேட்கிறேன் அப்படின்றது ஒரு இரட்டை மேற்கோள் குறி என்றான் கணியன். ஓகேவா? ஒற்றை மேற்கோள் குறி எங்க தெரியுமா வரும்? அது ரெண்டு ரொம்ப ஈஸிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலரா அந்த இரட்டை மேற்கோள் குறிக்க உள்ள ஒரு பர்டிகுலரா ஒண்ணு காட்டணும் வச்சுக்கோங்களேன். பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் உரையாற்றுவார். அப்போ அந்த இடத்துல தலைப்பிள்ளை அப்படின்றத ஒரு லைன் பண்ணி காட்டுறதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி. ஓகேவா? இப்ப வரும்போது பார்க்கலாம், புரியும் உங்களுக்கு. முத்தமிழ் அகைன் வந்து தொகை சொற்களை வந்து விரித்து எழுதிருக்காங்க. அப்போ வந்து என்ன வரும்? முக்கார் புள்ளி வரும். இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப வருது. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்துல என்ன வரும்? இது வரும். ஓகேவா? இதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன சொன்னேன்? நல்லவன் வாழ்வான். எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, இல்ல கவனிச்சுக்கோங்க. நல்லவன் வாழ்வான் அரைப்புள்ளி தீயவன் தாழ்வான். தீயவன் தாழ்வான். ஓகேவா? நல்லவன் வாழ்வான், நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் அப்படின்றது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்களா இங்க வந்து அப்போ உடன்பாடு எதிர்மறை இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வரும்? இந்த அரை புள்ளி தான் வரும். ஓகேவா? முக்கார் புள்ளி எங்க வரும்? ஞாபகப்படுத்தி பாருங்க. முக்கார் புள்ளி வந்து ஒரு தொகை சொல்லை விரித்து எழுதும்போது வரும். அடுத்தது முற்றுப்புள்ளி எங்க வரும்? லாஸ்டா வரும். இல்ல வந்து சொற்குறுக்கங்கள். இப்போ வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஊ புள்ளி நா புள்ளி நீ புள்ளி அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ திருவிக்கா திரு புள்ளி வி புள்ளி கா புள்ளி அப்படி வரும். ஓகேவா? அதே மாதிரி வேற என்ன இருக்குது? இல்ல முக்கார் புள்ளி பார்த்துட்டோம், அரை புள்ளி பார்த்துட்டோம், முற்றுப்புள்ளி பார்த்து கார் புள்ளி பார்த்து கார் புள்ளி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பொருட்களை என்னும் இடத்துல வரும், அட்ரஸ்ல வரும், விழிக்கிற இடத்துல வரும், அன்புல நண்பான்னு சொல்லும் போது வரும். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் சொன்ன அந்த தலைப்பு வந்திருக்கு. கூட்டத்தில் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். இங்க பாத்தீங்களா? இதான் முக்கியமானது. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டோம், கவனிச்சுக்கோங்க. அதாவது இரட்டை மேற்கோள் குறிக்கு உள்ள ஒரு முக்கியமானதை அண்டர்லைன் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த ஒற்றை மேற்கோள் குறி வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நிறுத்தக்குறி அறிக. தமிழின் இனிமைதான் என்ன? ஓகேவா? ஆச்சரியக்குறி ஈஸி. ஓகேவா? இதுங்க என்ன வந்திருக்குது? வியப்பு. ஓகே. கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். ஓகேவா? இது தவறானது. சேக்கிலார் எழுதிய நூல் எது? கொஸ்டின் மார்க் வரணும். தவறானது. அந்தோ இயற்கை அழிகிறதே ஆச்சரியக்குறி வரணும். தவறானது. ஓகேவா? ஸோ புரிஞ்சு இல்லையா? என்ன தப்புனையும் பார்த்துக்கலாம். சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. ஓகேவா? அடடா எவ்வளவு சிற்பங்கள். ஆச்சரியக்குறி அப்படிதானே? ஸோ வேற எதுவுமே கமா வராது, கொஸ்டின் மார்க் வராது. இதெல்லாம் ஈஸியானதுதான். ஓகே. சரியான நிறுத்தக்குறி ஃபர்ஸ்ட் சரியான பார்த்துருவோம். சேரர்களில் பட்ட பெயர்களில் கொல்லி, வெறுப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஏன் கமா வந்து புரியுதா? ஸோ ஒவ்வொரு பட்ட பேரா சொல்றோம். 1 2 3 சொல்லி கவுண்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இங்க என்ன தப்பு? இங்க மலையமான்ல கமா வராது. ஏன்னா இதோட முடிஞ்சு. கரெக்டா? இங்க பாருங்க ஆச்சரியக்குறி வராது, கொஸ்டின் மார்க் வராது. ஓகே, வெரி ஈஸி. இதுவும் வராது. ஸோ தவறு என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. நிறுத்தற்குறிகள். மீனே ஏன் இப்படி தூண்டில இழுக்கிறார்? ஸோ கொஸ்டின் மார்க் தானே. மீனே அப்படின்றது ஆச்சரியக்குறி. ஏ சவுண்ட் வந்தாலே ஓ சவுண்ட் வந்தாலே ஆச்சரியக்குறி. இழுக்கிறாய் அப்படின்றது கொஸ்டின் மார்க். இதான் கரெக்ட். ஓகேவா? இது கிடையாது. உங்களுக்கு தெரியுது இல்ல, கொஸ்டின் கேட்கறா மீன்ட்ட ஏன் இப்படி தூண்டில பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் சொற்றொடரின் இறுதியில் டேஸ் வரும். என்ன வருங்க?
முற்றுப்புள்ளி வரும். ஒரு சொற்றொடரின் இறுதியில எழுதி முடிச்சோன்னா கடைசியில புள்ளி வச்சு தான் முடிப்போம். அப்படிதானே? இதெல்லாம் ஈஸியானது. இது சரியான நிறுத்தக்குறி. அந்தோ இயற்கை அழிகிறதே. ஸோ இது வந்து என்ன வகையானதுன்னு சொன்னா அவலம். ஓகேவா? ஆக்சுவலா நான் ஒன்று சொல்லியிருப்பேன். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல். இந்த இடத்துல எல்லாமே நமக்கு வந்து ஆச்சரியக்குறி வரும். அழிகிறதே கொஸ்டின் மார்க் தப்பு. அழிகிறதே ஒண்ணும் இல்லாமவே இருக்கு. நிறுத்தக்குறிகளே இல்லை. இயற்கை அழிகிறதே இதுவும் தப்பு. இங்கேயும் தப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்ட். பிள்ளையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. ஸோ பிள்ளையா நன்மொழியை வந்து மேற்கோள்ல காட்டணும். ஓகேவா? பிள்ளையா நன்மொழியை வந்து மேற்கோள்ல காட்டணும். ஸோ இதுலயும் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது. ரெட்டை மேற்கொள்ளி தான் காட்டணும். இது ஒரு கொஸ்டின், ஒரு டவுட் இருக்குது. நம்ம தனியாக கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? ஓகே, இது கூட கரெக்ட் தான். ஆக்சுவலா எப்படின்னா இது வந்து அந்த ஒற்றை மேற்கோள் குறி வந்து ரெட்டை மேற்கோள் குறிக்க உள்ள வரும்போது பண்ணணும் ஒண்ணு, இல்லைன்னா ஒரு சொல்லையோ ஒரு எழுத்தையோ குறிப்பிட்டு காட்ட தான் அதை யூஸ் பண்ணணும். ஆனா அங்க வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இது என்ன மீனிங் கொடுத்தான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். ஓகேவா? ஸோ பெஸ்ட் பாருங்க, கபிலன் தன் தந்தையிடம் என்ன சொல்ல வரான், அங்க ஒரு கமா போட்டு ஸ்டார்ட் பண்றோம். இன்று மாலை விளையாட போகட்டுமா கொஸ்டின் மார்க் என்று கேட்டான். ஓகேவா? பி இஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகேவா? இங்க கொஸ்டின் மார்க் இல்ல, தப்பு. கொஸ்டின் மார்க் இல்ல, தப்பு. கொஸ்டின் மார்க் இல்ல, தப்பு. வேற ஏன் தப்பு இருக்கு பாத்துக்கோங்க. ஓகேவா? இங்கதான் வரும், தந்தையிடம் அப்படின்றதுலாம் வராது. ஸோ சரியான குறிகள் ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். என்னன்னு புரிஞ்சு இல்லையா? ஸோ இதான் வந்து கரெக்டானது. வேற எல்லாம் வராது. ஏன்னா உடன்பாட்டு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்துல இது வரும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எல்லாமே 5 திணைகள். வந்துச்சா? ஈஸியா வந்துச்சா? எல்லாத்துக்கும் கமாதான் வரும். கடைசியில முற்றுப்புள்ளி வரும். கரெக்டா? கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு என்பர். அப்ப இங்க என்ன வரும்? இங்க இரட்டை மேற்கோள் குறி. ஓகேவா? ஸோ ஈஸியா ஒற்றை மேற்கோள் குறி வராது. ஓகே, ஸோ இதுவும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி, முக்கியமானது கூட கவனிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். அகைன் ஃபைன். இனிமே இது உங்களுக்கு மறக்காது கேட்டாங்கன்னா, காகத்திற்கு அது உண்டா கொஸ்டின் மார்க். அதற்கு காது கேட்குமா? சரி, காகத்திற்கு காது உண்டா, அது காது கேட்குமா? உண்டா அப்படின்ற கொஸ்டின் மார்க் இல்ல, உண்டா ஆச்சரியக்குறி இல்ல, கொஸ்டின் மார்க். உண்டா கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ ஏன் என்ன தப்புன்றது தெரிஞ்சிச்சு நமக்கு. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் எத்தனை வாட்டி கேட்பாங்க? அரை புள்ளி. அடுத்தது, பூக்கள் நிறைந்த சோலை, பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். ஓகேவா? ஸோ இதுலேயும் கமா வருமானது ஒரு டவுட்டு, பார்த்துக்கலாம். ஓகேவா? பி இஸ் த ரைட் ஆன்சருங்க, பெஸ்டா சொல்ல போனா. ஓகே, இது ஆல்ரெடி வந்தாச்சு. கூட்டத்தில் தலைவர் அறிஞர் அண்ணா இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்றது. ஸோ இதுவுமே இன்னும் பெஸ்டா வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்தில் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போ தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஏதாவது இதான் கரெக்ட்னா தலைப்பில்லையில ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கணும். இது முக்கியமானது, ஆல்ரெடி பார்த்ததுதான். அந்த கொஸ்டினை ஒன் மோர் கூட வேணா பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் தப்பா இருக்குது. எங்க போச்சு? இங்க இருக்கு. இந்த கொஸ்டினை பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தலைப்பில்லை இங்க ஒற்றை மேற்கோள் குறி போட்டுருக்குதா? ஸோ இதை வந்து மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது. ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் மாறி வந்திருக்கு. லான்ச் வெஹிக்கிள்னா ஏவு ஊர்தி. ஓகேவா? அடுத்தது, எது, என்ன, எங்கு, எப்படி போன்ற வினா சொற்கள் ஆகும். அப்ப எது கமா, என்ன கமா, எங்கு கமா, எப்படி கமா போன்ற வினா சொற்கள் ஆகும். பெஸ்ட். ஓகேவா? அடுத்தது, எது, என்ன கொஸ்டின் மார்க் கிடையாது. இது வந்து கொஸ்டினா கேட்கும் போதுதான் நமக்கு என்ன கொஸ்டின் மார்க் வரும். போன்ற வினா சொற்கள் ஆகும். ஓகேவா? ஸோ இது மட்டும் சொல்றதுனால மேற்கோள் வரும். ஓகேவா? இதுக்கு தனித்தனியா வராது. ஸோ அப்போ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வெரி ஈஸி. வண்டியில் ஏறுங்கள் என்று அவர் அன்பு கட்டளையிட்டார். ஓகேவா? ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். பார்த்துக்கோங்க, எதுவுமே இல்லாம வராது. வண்டியில் ஏறுங்கள் அப்படின்றதுல நமக்கு வந்து இந்த மேற்கோள், இரட்டை மேற்கோள் வரணும். ஓகேவா? அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதனால. ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின். நமக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுதான். இதில் நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா? எங்க வந்து கார்புள்ளி. ஸோ ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கிறேன். கார்புள்ளி பொருட்களை எண்ணும் இடத்துல வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குறிஞ்சி கமா, முல்லை கமா, மருதம் கமா, நெய்தல் கமா, பாலை ஆகிய 5 இடங்கள் பார்த்தோம் தானே. அதே மாதிரி விழி, இப்போ அன்புள்ள நண்பா, இப்போ லெட்டர் எழுத போடுவீங்களா, மதிப்புக்குரிய ஐயா அப்படி போட்டு கமா போடுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஓகேவா, கூப்பிடுறது மாதிரி விழிக்கிற இடத்துல அன்புள்ள நண்பா அப்படி போட்டு கமா போடுவோம் லெட்டர்ல. ஓகேவா? அப்புறம் இப்போ வந்து ஒரு இதை கண்டினியூவா சொல்லிட்டு இருக்கோம். பொலிலன் தோட்டத்திற்கு சென்று, ஓகே முடியல, சென்றான், பொலிலன் தோட்டத்திற்கு சென்றான், வாழை இலை பறித்தான் அப்படின்னா அங்க வந்து அரை புள்ளி வரணும். இங்க பாத்தீங்கன்னா சென்று கமா, வாழை இலை பறித்து, அதாவது வினையெச்சம். சென்று வினையெச்சம் என்னன்னு தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க, கிளியரா இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வாழை இலை பறித்து உணவருந்த வந்தான் புள்ளி. ஓகேவா? அந்த இடத்துல கமா வரும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலா ஓடிவா, குழந்தை நிலாவை பார்த்து கமா, இல்லைன்னா கபிலன் தன் தந்தையிடம் கமா, நான் இன்று இங்க செல்கிறேன், அந்த இடத்துல கமா வரும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேற்கோள் குறி ஸ்டார்ட் ஆகுதுனாலே அங்க வந்து கமா வரும். இதையும் பாத்துக்கோங்க. ஓகேவா? நான் என்ன சொன்னேன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி மேற்கோள் குறி ஸ்டார்ட் ஆகுதுனாலே இங்க வந்து கமா வரும். ஓகேவா? இந்த இடத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முக்கியமானது. ஃபைன். சோ இது முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து அரை புள்ளி ஈசி 2 வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ராமன் வந்து பொழிலன் வந்து தோட்டத்திற்கு சென்றான், அடுத்ததும் பொழிலன் வந்து இலை பறித்தான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன பண்ணுவீங்க, அரை புள்ளி வச்சுட்டு சென்றான், இலை பறித்தான், அரை புள்ளி உணவருந்த வந்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. புரியுதா? அதே மாதிரி நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான், உடன்பாட்டு எதிர்மறை இடத்துல இது நீங்க என்ன மறக்கவே மாட்டீங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி முக்கால் புள்ளி எங்க விரிச்சு எழுதுற இடத்துல முத்தமிழ் இயலிசை நாடகம், முக்கணி முக்கால் புள்ளி வச்சுட்டு மா பலா வாழை, மூவேந்தர்கள். ஓகேவா? 2 புள்ளி வச்சுட்டு அதாவது அந்த முக்கால் புள்ளி வச்சுட்டு சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறது. முற்றுப்புள்ளி நமக்கு தெரியும். ஓகேவா? சோ நம்ம வந்து இனிஷியலுக்கு அப்புறமா வைப்போம், சொற்கள் முடியும் போது வைப்போம், அதுக்கப்புறம் வந்து சுருக்கி எழுதும் போது வைப்போம். இப்போ திருவி கல்யாண சுந்தரம், திருவாரூர் விருத்தாச்சல மகனார் கல்யாண சுந்தரத்தை திருவிக்கான்னு எழுதும் போது திருப்புள்ளி வி புள்ளி கா புள்ளி அப்படி வைப்போம். கரெக்டா? அப்புறம் வினாக்குறி நமக்கு தெரியும், அது ஈஸி. வியப்பு குறி, அச்சம், வியப்பு, மகிழ்ச்சி, அவலம், இரங்கல் இடத்துல தான் நம்ம வைப்போம். ஒற்றை மேற்கோள் குறி தெரியும், இரட்டை மேற்கோள் குறி நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து மொத்தமா உள்ளது. ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு கிளியர் கிளான்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம்.